இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4, 5 மாதத்துக்கு முன்னாடி நானும் என் கூட இன்னொரு தம்பி ஒருத்தர் நைட்டே போய் படுத்துருவோம். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு படுத்துட்டு விடியற்காலை 4:15க்கு கோவில் தொறந்து அவரை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? காலையில ஃபர்ஸ்ட் ஆளா அப்படி கூட்டம் அவ்வளோ கூட்டங்கள். ஏன் நைட்டு போறோம்னா, கிட்டத்தட்ட கூட்டம் சேர 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 உங்களுக்கு வந்து 5 மணி 5 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப அதிகமாகும். ஆனாலும் அவர வந்து பார்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலே போதும். கூடுமான வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா பார்த்துக்கங்க. வயசானவங்க, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, இவங்க எல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமைய கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, வேண்டுதல் வைக்கிறவங்க வரட்டும். அ எ ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அங்க வந்து மத்த நாட்களும் வந்து நீங்க போகலாம் தாராளமா. திங்கள், செவ்வா செவ்வாய தவிர்த்து திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் காட்சியளிப்பார். மத்த நாட்கள்ல கூட காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு, ஒரு 12:30 மணிக்கு நட சாத்திருவாங்க. அதுக்கப்புறம் 4:30 மணி டூ நைட் 8:30 வரைக்கும் இருக்கும். பட் ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டேவுமே இருக்கும். உங்களுக்கு காலையில ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு, நைட் ஒரு 8:30, 9 மணி வரைக்கும் முழுசா உங்களுக்கு முருகர் காட்சியளிப்பார். ஆ கூடுமான வரைக்கும் மத்த நேரங்கள்ல செவ்வாய்க்கிழமைய அவாய்ட் பண்ணிட்டு மத்த நேரங்கள்ல போங்க. வேண்டுதல் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா போங்க. எனக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவர பத்தி நெனச்சு இன்னைக்கு அவர பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே இது அவர் குடுத்த பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். சோதனைகள்லாம் பயங்கரமா குடுப்பாரு. முருகர் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம அவர் மேல வைக்கக்கூடிய அந்த முழு ஈடுபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நெறைய கஷ்டங்கள் குடுப்பார். நெறைய கஷ்டங்கள்னா, அது எல்லாமே நம்ம தாங்க முடியாத கஷ்டம் கிடையாது. அதாவது "நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே" அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு பாலிசி ஒண்ணு இருக்கு. அவரு போன உடனே இந்த சின்ன பசங்க சாக்லேட் கேட்குற மாரி, "எனக்கு இது குடுப்பா, குடுப்பான்னு" கேட்கறத காட்டிலும், "நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன்பா. நான் உன்ன பார்க்கணும்." அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மள பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. நீங்க ஏன் லைன்ல போய் நிக்கும்போது, இந்த குறுக்குல பூந்து போறது, எப்படியாச்சும் உள்ள பூந்து போயிடலாமா? ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம், 3 மணி நேரம் காத்திருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்ப கூட நான் வந்து நேத்து போயிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா, முழுசா மழையில நனைஞ்சுட்டு தான் லைன்ல நின்னுட்டுருந்தோம். அதையும் தாண்டி எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு நின்னு வராங்க. முருகர பொறுத்தவரைக்கும், எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க அவர காத்திருந்து பொறுத்து நீங்க அவர போய் பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு அன்பும், ஈடுபாடும் கொண்டு உங்களுக்கு ஒரு அளவே இல்லாத ஒரு ஒரு சந்தோஷத்தையும், ஒரு 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 நிம்மதியான வாழ்க்கையும் குடுப்பாரு. நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். என் மூலமா நெறைய பேர் என் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. என் நண்பர்கள் நெறைய பேர் வந்திருக்காங்க. நான் கூட்டு போயிருப்பேன். கேட்பாங்க. அந்த கோவில் பத்தி தெரிஞ்சுட்டு, "நீ அடிக்கடிக்கு போற எங்களையும் கூட்டு போன்னு." நான் தாராளமா இதுவரைக்கும் நான் வந்து நெறைய பேர கூட்டு போயிருக்கேன். அவங்களும் நெறைய வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவங்களோட வேண்டுதலும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா, சந்தோஷமா அவங்கள வந்து முருகப்பெருமான் நடத்தி குடுத்துருக்காருன்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர பொறுத்தவரைக்கும் நம்மலாம் அவரோட குழந்தைங்க. நம்ம என்னக்கு வேணும், நமக்கு என்ன தேவைன்றத பார்த்து அவரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செய்ய ஆரம்பிச்சுருவாரு. நம்ம அவர போய் பார்க்கறதே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தான். அங்கே வந்து செங்கல் வாங்கி வச்சாங்க. செங்கல் ம். வாங்கி வச்சா வந்து வீடு கட்டிடலாம் ம். அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. உண்மையாவே ம். வீடு கட்ட முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? அங்க அங்க வந்து பாருங்க, அங்க வரக்கூடிய மக்கள பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிரும். எப்படி வராங்க? எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுக்கு வந்து வீடா கட்டி சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட வேண்டுதல் மொத்தம் நான் வீடு கட்டணும்பான்ட்டு வேண்டுதல வச்சுட்டு நம்ம வருவோம். இருக்கிற செங்கல எடுத்து அடுக்கி வச்சுட்டு, ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம வருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வார வேண்டுதல். 6 வாரம் வேண்டுதல், கல்யாணத்துக்கும் 6 வாரம் வேண்டுதல். இப்ப கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கட்டும், ஆ சில தோஷங்கள் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல பசங்க படிப்பு எக்ஸாமினேஷன் நல்லா படிக்கிறாங்க, என் பையனுக்கு வந்து முக்கியமான எக்ஸாம் வருது, அவங்கள மாரி ஆட்கள் எல்லாருமே வந்து படிப்புக்கா இருக்கட்டும், ஆ கல்யாணம், வீடு கட்டுறது இது 3ம் இத தாண்டி இந்த காவல்துறையினர், அதாவது முருகர்னாலே வீரம். வீரத்துக்கு பேர் போனவர். குழந்தை பாக்கியத்துக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் வந்து முருகப்பெருமான். என்னன்னா, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. சட்டியில இருந்தது தான் அகப்பையில வருமா. அது சட்டியில இருந்து அகப்பையில வர்றதுன்னு கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில், அகத்துக்குள், உனக்குள் குழந்தை பாக்கியம். முருகரே வந்து உங்களுக்கு பொறப்பார்ன்றது வந்து ஐதீகம்.